எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்கு அப்போ நடந்த ஒரு மிக பெரும் சண்டையை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் பாரதி ராஜா அவர்களுடைய ஒட்டுமொத்த லைஃப்லையும் என்ன நடந்துச்சு, அவர் எதனால் இறந்து போனார், அவருக்கு நடந்த பல சோககரமான விஷயங்கள் எல்லாமே பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்கு அப்போ தெரிய வந்திருக்குது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கங்கை அமரும் ராதிகா அவர்களும் சண்டை போட்டிருக்கிறாங்க. கங்கை அமரனும் பாரதி ராஜா அவர்களுடைய மனைவியும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது அத்தனை விஷயங்களுமே பாரதி ராஜா அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக நீ கொண்டு வந்துருச்சு. இவங்க சொன்ன விஷயங்கள் அப்படிப்பட்ட பல அதிர்ச்சிகரமான உண்மைகளை கங்கை அமரன், ராதிகா எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. வாங்கினீர்களே, இந்த வீடியோவில் பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்குல நடந்த ஒரு மிகப்பெரிய சண்டையை பற்றியும், ராதிகாவும் கங்கை அமரனும் எதற்காக சண்டை போட்டாங்க, கங்கை அமரனும் பாரதி ராஜாவுடைய மனைவியை எதனால் கடுமையாக தாக்கி சண்டைக்கு போனார், இவங்க சொன்ன உண்மைகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பாரதி ராஜாவுடைய வாழ்க்கையை பற்றி சிறியதாக உண்மையை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு புதிய இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, 84 வயதில் பாரதி ராஜா அவர்கள் இறந்து போயிட்டார். அவர் எப்படி இறந்து போனார் அப்படிங்கிற செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி தான். அவருடைய மகன் இறந்த பிறகு அவர் அந்த மன துக்கம் தாங்க முடியாமல் இறந்து போயிட்டார். அவர் தன்னுடைய கடைசி காலங்களில் நிறைய படங்கள் நடித்து நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கு. அவர் எதனால் அப்படி நிறைய படங்களை நடித்தார் அப்படிங்கிற உண்மையை இப்போ தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய வயதான காலத்தில் தன்னுடைய மனைவியும் கூட இல்லையா, மகள்களும் கூட இல்லையா, தனியாக இருந்த பாரதி ராஜா அவர்கள் அந்த தனிமையை போக்குறதுக்காக தான் கடைசி காலங்களில் நிறைய படங்கள் நடித்தாராம். இதில் மிக பெரும் அளவுக்கு திடுக்கிடும் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மகன் மேலே உயிரியே வச்சிருந்த பாரதி ராஜா அவர்கள் தனக்குன்னு ஒரே ஒரு துணை மட்டும் இருந்த தன்னுடைய மகனும் இறந்த பிறகு இந்த உலகத்தில் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. அப்போ அவருக்கு ஏற்பட்ட மனதுக்கம் தான் இன்றைக்கி 84 வயதில் அவர் உயிர் இழந்திருக்கிறாராம். அவருக்குன்னு உடம்புல ஒரு சிறு நோய் கூட இல்லையா. அவ்வளோ ஆரோக்கியமான இருந்த மனிதர் தன்னுடைய மகன் இறந்த துக்கத்தை தாங்க முடியாமல் தனக்குன்னு ஆறுதல் சொல்கிறதுக்கும் கூட துணையாக இருக்கிறதுக்கும் மனைவி, மகள்கள் அப்படின்னு யாருமே இல்லாமல் தன்னுடைய மகன் மேலே மட்டுமே பாசம் வச்சிருந்த பாரதி ராஜா அவர்கள் அந்த ஒரு மகனும் இறந்து போனதுனால அதை துக்கத்தை தாங்க முடியாமல் அந்த மனுஷன் இறந்து போயிருக்கிறாரு. இப்படி இருக்க நேயர்களே, அவருடைய இறப்புக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அனைவரும் வந்திருக்கிறாங்க இறுதி சடங்குக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் தலைவர்கள், மிக பெரும் அளவுக்கு நடிகர், நடிகைகள், பாரதி ராஜாவால் உருவாக்கப்பட்ட ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகுமே இன்றைக்கி அங்கே வந்துட்டு இருக்கிறப்ப ராதிகாவும் கங்கை அமரும் சீமான் போன்றவர்கள் அங்கே முழுவதும் இருந்திருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராதிகா அவர்களுடைய வாழ்க்கை கொடுத்ததே பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ராதிகா அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி காலகட்டங்களில் ராதிகா அவர்கள் தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்களாம். கூட பாரதி ராஜாவுடைய மனைவி பார்க்க கூட இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் பாரதி ராஜா அவர்கள் கூட ராதிகா அவர்கள் அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்படி இருக்கிறப்ப இறுதி சடங்கு அப்போ கங்கை அமரனும் அங்கே இருந்திருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவருடைய மனைவி வந்திருக்கிறாங்க. உடனடியாக கங்கை அமரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கேயே நில்லுங்க, அதான் எல்லாமே ஆயிடுச்சே, இதுக்கு மேலே இப்போ எதுக்கு பார்க்க வந்திருக்கிறீங்க, கூட இருக்க வேண்டிய நேரத்தில் இல்லாமல் இப்போ எதுக்கு பார்க்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு கங்கை அமரன் கத்தி இருக்கிறாராம். உடனடியாக பாரதி ராஜாவுடைய மனைவி பேச தெரியாமல் அப்படியே அழுதுட்டு நின்று இருந்திருக்கிறாங்க. உடனடியாக உள்ளே வந்த ராதிகா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கங்கை அமரன் கிட்ட, இல்லைங்க நீங்கள் அமைதியாக இருங்க, இப்படிலாம் பேசாதீங்க, அதற்கான நேரம் இது கிடையாதுன்னு சொல்லவும், நீங்கள் என்ன தடுக்காதீங்க அப்படின்னு கங்கை அமரன் ராதிகா கிட்ட சொல்லவும் இருவருக்கும் சின்ன ஒரு சண்டை ஏற்பட்டிருக்குதான். இன்றைக்கி இந்த குறிப்பிட்ட தகவல் தான் சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. மக்கள் அனைவரும் கங்கை அமரன் பக்கத்துக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. தன்னுடைய நண்பன் உயிரோடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, கங்கை அமரன் மாதிரி எப்பயுமே தோள் கொடுத்து அவருக்காக நண்பருக்காக குரல் கொடுக்குன்னு சொல்லிட்டு கங்கை அமரனுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் தன்னுடைய மனைவியும் இல்லாமல் மகளும் இல்லாமல் இருந்த பாரதி ராஜா அவர்களுக்கு இருந்த ஒரே ஆதரவு தன்னுடைய மகன் தான். அவரும் இறந்து போன அந்த துக்கத்தை தாங்காமல் அவர் இறந்து போயிட்டார். இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.